அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது சிந்தியா கவிராஜ் உடைய உடல் நலனுக்காகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர் விரைவில் குணம் பெறும்படியாகவும் இந்த திருப்பலியானது வேண்டுதல் திருப்பலியாக மேரி ஆக்னஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலியை புகழ்ந்து ஜெபிக்கிறார்கள். கடவுள் தமது தூயகத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளே அவர்களுக்கு வலிமையும் மனதிடத்தையும் அளிப்பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 17வது வாரத்தில் நம் ஆன்மீக பயணம் தொடருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு சொல்லுகிறார். இறைவனிடம் கேட்க சொல்கிறார். இறைவனின் இதய கதவை தட்ட சொல்கிறார். இறைவனை தேட சொல்கிறார். நாம் இறைவனை விட்டு இந்த உலகத்தில் கேட்டோம் என்றால், இந்த உலகத்தின் கதவுகளை தட்டினோம் என்றால், இந்த உலகத்தை தேடினோம் என்றால் நமக்கு நிறைவு கிடைக்காது. மாறாக இறைவனை தேட வேண்டும், இறைவனை தட்ட வேண்டும், இறைவனிடம் கேட்க வேண்டும். அனைத்தும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். நம்பிக்கையோடு திருப்பலியினை வென்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் ஏதும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுது பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த
செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18 இறை திருவாக்குகள் 20 முதல் 32 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிக கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானை அழிப்பது உமக்கு ஏற்றதென்று, நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததென்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 138 பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில்
அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையில் இருந்தே அறிந்து கொள்கின்றீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றேன். என் எதிரிகளின் சினத்திற்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். இரண்டாம் வாசகம். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை திருவாக்குகள் 12 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவை வைத்து ஆணியுடன் அடித்து அறவே ஒழித்து விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காது, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர்,
தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் உங்கள் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் நம்முடைய கடமை. ஆனால் இந்த கடமையை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பல நேரங்களிலே இந்த 3 நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? நாம் யாரை கேட்கிறோம்? எப்பொழுது கேட்கிறோம்? நாம் யாரை தேடுகிறோம்? எப்பொழுது தேடுகிறோம்? எந்த கதவை நாம் தட்டுகிறோம்? எப்பொழுது தட்டுகிறோம் என்பதும் கேள்விக்குறி. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் தேடுவதும் தட்டுவதும் கேட்பதும் இந்த உலகத்தை சார்ந்ததாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது என்றால், மகிழ்ச்சிகரமான தருணத்தில் நீங்களும் நானும் இந்த உலகத்தோடு இணைந்து விடுகிறோம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துன்பம், துயரம், சோதனைகள் நம்மை ஆட்கொள்கிறதோ அப்பொழுது நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோம். இறைவனின் கதவுகளை தட்ட ஆரம்பிக்கின்றோம். இறைவனிடம் கேட்க ஆரம்பிக்கின்றோம். எது எப்படியோ ஆண்டவரை நாம் தேடுகின்ற பொழுது, ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது, ஆண்டவருடைய கதவுகளை தட்டுகின்ற பொழுது நமக்கு திறக்கவும் படுகிறது, நம் விண்ணப்பங்கள் கேட்கவும் படுகிறது, நமக்கு கொடுக்கவும் படுகிறது. ஒரு சிறந்த உதாரணத்தை வேதத்தில் நீங்களும் நானும் பார்க்கலாம். அடிக்கடி மறையுரையில் கூட நான் சொல்லுவேன். வாழ்ந்து தான் தோன்றித்தனமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக உலகத்தை சார்ந்ததாகவே வாழ்ந்து இறுதியில் இயேசுவின் அருகிலே சிலுவையில் அறையப்பட்ட கள்வன் வலதுபுறமாக, அவனைத்தான் இந்த வேதமும் நாமும் சொல்கிறோம் நல்ல கள்வன் என்று. ஏற்கனவே அவன் கள்வன், திருடன், ஏமாற்றுக்காரன், தன்னோடு இருப்பவர்களை முழுவதுமாக ஏமாற்றி தன்னுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தவனை நல்ல கள்வன் என்று நாம் சொல்லுகிறோம். அவன் செய்த நிகழ்வு வேதத்தில் அழகாக உங்களுக்கும் எனக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இயேசுவினுடைய இடதுபுறத்தில் இன்னொரு கள்வனையும் அறைந்திருக்கிறார்கள். அவன் இயேசுவை ஏளனமாக பேசுகிறான். தன்னுடைய சுய நினைவிலிருந்து அவன் பேசுகிறான். நான் என்கின்ற அகந்தையோடு பேசுகிறான். தான் கள்வன் என்பதும் திருடன் என்பதும் அகங்காரம் பிடித்தவன் என்பதும் தெரிந்து நன்றாக பேசுகிறான். நீர் உண்மையில் இறைமகன் என்றால் உன்னையும் காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்று என்று. அவன் உலகத்தை சார்ந்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
அவன் உலகத்தையே தேடுகின்றான். உலகத்தினுடைய இயல்பாடுகள் அவன் அனைத்தும் ஆட்கொண்டிருக்கின்றன. ஆனால் வலப்புறம் அறையப்பட்டிருந்த, சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த நல்ல கல்வன் ஒரே ஒரு முறைதான், வாழ்நாள் முழுவதுமாக உலகத்தை சார்ந்திருந்தவன் ஒரே ஒரு முறை இயேசுவை கேட்கிறான். தந்தையே, இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும் பொழுது என்னையும் நினைவுக்குள் கேட்கிறான் இயேசுவிடம். ஒரே ஒரு முறைத்தான் இயேசுவினுடைய இதய கதவை தட்ட ஆரம்பித்தான். ஒரே ஒரு முறைத்தான் இயேசுவை தேடினான். அதுவும் இயேசு அவன் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் இயேசுவை விட்டு வெகு தொலைவில் அல்ல, இயேசுவும் அவனை விட்டு வெகு தொலைவில் அல்ல. மாறாக இயேசுவின் அருகிலே நின்று சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றான். இயேசுவை பார்த்து அவன் கேட்டான், இயேசுவின் கதவை தட்டினான், இயேசுவை தேடினான். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளுக்கும் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையில் இயேசு கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? நாம் அறிவோம். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். சக்கேயுவும் இயேசுவை தேடினான், கதவை தட்டினான், கேட்டான். சமாரிய பெண் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு இயேசுவை தேடினாள், இயேசுவை கேட்டாள், இயேசுவின் கதவை தட்டினாள். யாயிரு கூட இயேசுவை தேடினான், இயேசுவை கதவை தட்டினான். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கில் இருந்த பெண்மணி கூட இயேசுவை தேடினாள். இது எதை குறிக்கிறது என்றால், விசுவாசம் உள்ள தேடுதல், விசுவாசம் உள்ள கேள்விகள், விசுவாசம் உள்ள தட்டுதல், இவை அனைத்தும் எவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதோ அங்கே நிச்சயமாக கிடைத்துவிடும். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். அற்புதமான பதிவு அது. தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். ஆபிரகாமுக்கும் தந்தை கடவுளுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடல். அழகாக ஆபிரகாம் ஆரம்பிக்கின்றார். சோதோம் கொமோரானுடைய அந்த பாவ வாழ்க்கையை பற்றி தெரிகின்ற பொழுது ஆண்டவர் அழித்து விடுவாரா என்ற அச்சமும் பயமும் அவரோடு இறைந்து அவர் இறைவனிடம் பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அழகாக பதிய வைக்கின்றது. அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், என் மீது நீர் சினம் அடைய வேண்டாம். தூசியும் சாம்பலுமான என் தலைவரே, நான் பேச துணிந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் ஆண்டவரிடம் பேசுகின்ற பொழுது ஆண்டவர் அற்புதமாக, பொறுமையாக, நிதானமாக பதிலை அவருக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட உரையாடல் தான் இறைவனுக்கும் நமக்கும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் விரும்புகிறார். பல நேரங்களில் நம்முடைய தேடுதலும், நம்முடைய உரையாடலும், நம்முடைய விருப்பங்களும் இந்த உலகத்தை சார்ந்ததாகவே இருந்து கொண்டிருக்கின்றதை ஒழிய இறைவனை தேடுவதாக நம்முடைய வாழ்க்கையில் தேடி பார்த்தோம் என்றால் மிக குறைவான நாட்கள் தான். எனவே இயேசு அழகாக சொல்லுகிறார், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இறைவனை தேடுகின்ற அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இறைவனிடம் தட்டுகிறவர்களுக்கு நிச்சயமாக திறக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை தேடுகிறோம்? மறையுரையில் ஆரம்பத்தில் சொன்னது போல, சந்தோஷமான நாட்களில், மகிழ்ச்சியான நாட்களில், வெற்றி பெற்ற நாட்களில் நாம் இறைவனை ஒருபொழுதும் சிந்தித்ததும் இல்லை. உறவுகளை கூட நாம் ஒரு சில நேரங்களிலே சிந்தித்ததும் இல்லை. மறந்து விடுகிறோம், உதறி தள்ளுகிறோம். அதே நமக்கு துன்பங்களும் துயரங்களும் வருகின்ற பொழுது நாம் இறைவனையும் தேடுகிறோம், உறவுகளையும் தேடுகிறோம். ஆனால் இந்த துன்ப தருணத்தில்
கஷ்டமான தருணத்தில், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற தருணத்தில் உறவுகளை தேடுகின்ற பொழுது உறவுகள் உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் இறைவன் நம்மை உதாசீனப்படுத்த மாட்டான். பல நேரங்களிலே நம்முடைய இந்த வாட்ஸ்அப் என்கின்ற அந்த குறும் செய்தி பகுதிகளில் ஸ்டேட்டஸ் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதை பல நேரங்களில் நாம் பார்த்தோம் என்றால், ஒரு சிலர் மகிழ்ச்சியான தருணத்தில் தங்களை பற்றியே புகழ்ச்சிகரமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது அவர்களுக்கு துயரம் வருகிறதோ, கஷ்டங்கள் வருகிறதோ, அப்பொழுது சோகமான செய்தியையும், உறவுகளை பற்றி அவதூறாக செய்தியும், இறைவன் என்னை கண்டு கொள்ளவில்லை, என்னை உதாசீனப்படுத்தி விட்டார், என்னை துரத்தி விட்டார் என்ற செய்திகளையும் தான் அதிலே பதிவிறக்கம் செய்து காணப்படுகிறது. இறைவன் எப்பொழுதும் நம்மை உதாசீனப்படுத்தியதில்லை. இறைவன் எப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்காமல் இருந்ததில்லை. நாம் துயர தருணத்திலும் கஷ்ட நேரத்திலும் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சோதனை தருணத்தில் இருந்தாலும் நாம் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அது யாரால்? இறைவன் ஒருவரால் தான். நாம் கேட்காமலே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அவரை தேடாமலே அவர் நம் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அவருடைய கதவை தட்டாமலே அவர் நமக்காக கதவை திறக்க காத்து கொண்டிருக்கிறார். இதை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் துயர நேரத்தில் மட்டும்தான் இறைவனை நாம் தேடுவதாக காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டின் பொது காலத்தின் 17வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இது இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆழமாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். நீங்கள் என்னை தேடுங்கள், உன் அருகில் வந்து இருப்பேன். என் இதய கதவுகளை தட்டுங்கள், உங்களுக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன். என்னிடம் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று. எனவே இது திருப்பலியின் வழியாக இறைவனை தேடுவோம், இறைவனிடம் கேட்போம், இறைவனின் கதவுகளை தட்டுவோம். நமக்கு அபரிவிதமாக கொடுக்க இயேசு நற்கருணையின் வடிவில் நம்மை தேடி வருகிறார். வர இருக்கின்ற இயேசுவை நம் இதயத்தில் சுமந்து அவரோடு வாழ முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை ஆவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொன்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலியல்லாமல் தந்தையாகிற உனக்கேற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வன ஆக. எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தால் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானக தூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக இவரிடம் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இவக்கு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இவ்வுலகில் மக்குகதவனாய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும்.
தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம் திருமகனுடைய பாடுகளின் நினைவான இத்திருவுணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு